Class start. Yeah, okay. Hello all, good morning. So, start பண்ணலாமா இன்னைக்கு செஷனு? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸோ ஆட்டோமேஷன் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றோம், எதுக்காக நம்ம ஆட்டோமேஷன் யூஸ் பண்றோம் கம்பேர்ட் டு மேனுவல், அண்ட் ஆல்சோ செலீனியம் ஐடிஇ எப்படி ரெக்கார்ட் பண்றது, ரீப்ளே பண்றது, எப்படி பிளகின் நான் ஜஸ்ட் காமிச்சிருக்கேன் கரெக்டா. ஸோ அப்புறமா வந்து செலீனியம் ஐடி வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல சப்போர்ட் ஆகும். ஜாவா, பைத்தான், சி ஷார்ப், ரூபி, பேர்ல் எக்ஸெட்ரான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். அது எல்லாமே நான் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அப்புறமா ஒரு பிளேபேக் அண்ட் ரெக்கார்ட் ஸ்கிரிப்டும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, எப்படி செலீனியம் ஐடிஇ டவுன்லோட் பண்ணி அதோட ப்ரௌசர்ல பிளகின் எப்படி ஆட் பண்றது, அப்புறமா ஸோ இதுக்கு முன்னாடி சொல்ற மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல எல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நம்ம வந்து பைத்தான் வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸ்போர்ட் பண்றது, அப்புறமா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும், செலீனியமோட ஃபீச்சர்ஸ் என்ன, அப்புறமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆஃப் செலீனியம் ஐடிஇ அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் செலீனியம் ஐடிஇ எப்படி இன்ஸ்டால் பண்றது மெயினா இன்னைக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா. இன்னைக்கு ஃபுல்லாவே இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் பாருங்க. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பும் வந்து நோட் பண்ணிட்டு நீங்களும் பேரலா இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ கேன் வி ஸ்டார்ட் வித் செலீனியம் இன்ஸ்டலேஷன் ஃபர்ஸ்ட்? Okay, so my colleague Vinoda will join and she will continue with the installation procedures. Yeah, Vinoda, you can go ahead. Yes. Good morning to everyone. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் ஃபார் செலினியம் வித் பைத்தான். செலினியம் வித் பைத்தான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் பண்ணணும்னா என்னென்ன ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ்லாம் தேவைப்படும் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செலினியம் ஐடி, இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன்ஸ். நம்ம வந்து குரோம்ல வந்து இதை வந்து பிளக்இன் பண்ணிட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பைஜாம் கம்யூனிட்டி எடிட்டர், இது வந்து எடிட்டரு. இந்த எடிட்டர்ல தான் நம்ம வந்துட்டு கோட் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாமே ஸ்கிரிப்டை வந்து ஃபுல்லாவே இதில் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட்லாம் பண்ணி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பைத்தான் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க சொல்லலாம் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு, ஜாவா, சி பிளஸ் பிளஸ் சொல்லிட்டு எல்லாமே நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. பட் நம்ம பைத்தான் வச்சுதான் நம்ம இப்போ ஃபுல்லாவே செஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் செலினியம் ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டு. ஸோ இங்க வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ்ல கொடுத்துருக்கோம் அது வந்து குரோம் ப்ரௌசராகவும் இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசராகவும் இருக்கலாம். வாய்ஸ் கேக்குதா இப்போ? ஸோ இங்க என்னோட நோட் பேட் தெரியுறதா இப்போ? இங்க வந்து நோட் பேட்ல ப்ரீரெக்விசிட்ஸ் ஃபார் செலீனியம் வித் தெரியுது. யா, செலீனியம் வித் பைத்தான் ஆட்டோமேஷன் அப்படின்னு நோட் பண்ணிருக்கோம். இங்கேயே சில லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த நோட் பேட் உங்களுக்கு ஷேர் பண்றோம். இங்கிருந்து எப்படி பைத்தான் கம்யூனிட்டி எடிஷன் எந்த லிங்க்ல போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்றது அது எல்லாமே வச்சு கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செலினியம் ஐடி எக்ஸ்டென்ஸ் வந்து எப்படி வந்து குரோம் ப்ரௌசர்ல வந்துட்டு ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இப்போ எங்களோட ஸ்கிரீன் வந்து நோட் பேட் தெரியுதா இல்ல கூகுள் தெரியுதா?
இப்போ நான் வந்து கூகுள் போறேன். ஓகே. ஓகே, இப்ப எல்லாருக்கும் வந்து கூகுள் குரோம் தெரியுதுங்களா? ஓகே. இதுல ஓகே, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இந்த எக்ஸ்டென்ஷன்ல செலினியம் ஐடிஇ சோ இந்த 3 டாட்ஸ் இருக்குங்களா, இதுக்குள்ள வந்துட்டு இதுல எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு இருக்கும் குரோம் ப்ரௌசர்ல. அதுல மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு இதுல செலினியம் ஐடிஇ டைப் பண்ணணும். ஓகே, இதுல செலினியம் ஐடி இருக்கு பாருங்க. இத வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு சைடுல வந்து ஆட் டு குரோம் இருக்கு பாருங்க. அந்த ஆட் டு குரோம் வந்துட்டு கிளிக் பண்ணணும். இது ஒரு பிளக்இன். இதே மாதிரி வந்துட்டு இப்போ ஃபயர்பாக்ஸ்ல பண்ண போறீங்கனாலும் இதே மாதிரி சர்ச் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இதுல போயிட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இப்ப ஆட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க போயிட்டு வெரிஃபை பண்ணுவீங்க. எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குங்கல்ல, இங்க இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு இதான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனோட சிம்பிள். இதை ஓபன் பண்ணீங்கன்னா செலினியம் ஐடி வந்து ஆட் ஆயிருக்கும். இது ஆட் ஆனதுக்கு அப்புறம் இங்க பிங்க் இங்க இருக்கு பாருங்க, பின் சிம்பிள். இதுதான் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். இதை வச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பைத்தான் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு இதுல டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து வெர்ஷன் பேஸ் பண்ணி என்ன வெர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த வெர்ஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டவுன்லோட் பைத்தான் 3.12 வெர்ஷன்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போறோம் நம்ம மிஷின்ல. இங்க இங்க பாருங்க, இங்க வந்துட்டு டவுன்லோட் பைத்தான் 3.12 இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ EXE ஃபைல் டவுன்லோட் ஆகும். EXE ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டவுன்லோட்ஸ்ல போயிட்டு வெரிஃபை பண்ணணும் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. சோ இத வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல வேணும்னு சொல்லிட்டு நீங்க தனியா வந்து ஒரு ஃபோல்டர்ல போட்டுக்கலாம்.
உங்களுக்கு என்ன ஃபோல்டர்ல வேணுமோ அந்த ஃபோல்டர்ல வந்துட்டு நீங்க டவுன்லோட் ஆன exe ஃபைல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணிட்டு ஒன் செகண்ட் இப்போ எந்த பேஜ் நான் டவுன்லோட் பைத்தான் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் ஆகுதுன்னு பாக்குற பேஜ வந்து இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. நீங்க டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் பேஜ் வியூ ஆகுதுங்களா? ஓகே. இப்ப டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு exe ஃபைல் வந்திருக்கும். அதை கொண்டு வந்துட்டு நான் ஒரு ஃபோல்டர்ல போட்டிருக்கேன். ஓகே. ஓகே. சோ இந்த exe ஃபைல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நம்ம இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டு ஸோ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ப்ராக்ரஸ் ஆயிட்டா இருக்கும் இன்ஸ்டாலேஷன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் செட்டப் வாஸ் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஓகே. ஸோ ஒன்ஸ் இவ்வளவு நேரம் வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருந்தது. இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து செட்டப் வாஸ் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஸ்கிரீன்ல என்ன தெரியுதோ அந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துடணும். க்ளோஸ் கொடுத்துட்டா அவ்வளவுதான், பைத்தான் வந்து கம்ப்ளீட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு செலினியம் ஐடி இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம். குரோம்ல போயிட்டு 3 எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ள போயிட்டு செலினியம் ஐடி சொல்லி டைப் பண்ணீங்கன்னா வியூ ஆகும். அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் செலினியம் ஐடி வந்து பிளக்இன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்துட்டு பைத்தான். பைத்தான் வந்துட்டு நாங்க உங்களுக்கு யூஆர்எல் வந்து ஷேர் பண்ணிருக்கிறோம். அந்த யூஆர்எல் குள்ள போனீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் டைரக்டாவே வந்திருக்கும். அதுல டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் பேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் கொடுத்தீங்கனாலே ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிட்டு இந்த செட்டப் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் செட்டப் வாஸ் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இவ்வளவுதான் வந்துட்டு செலினியம் ஐடி பைத்தான் இன்ஸ்டாலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு
பைஜாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ பைஜாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி எடிட்டர் இன்டகிரேட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து எப்படி வந்துட்டு செலினியம் வித் எக்லிப்ஸ் பண்றாச்சு. எக்லிப்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த எடிட்டர். சோ அதே மாதிரி பைத்தான் வித் பைத்தான் ப்ரோக்ராம் பண்ண போறோம்னா பைஜாம் இஸ் ஒன் ஆஃப் த எடிட்டர். இந்த எடிட்டர்ல தான் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணி எல்லாமே டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே இதுல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைஜாம் சொல்ல வந்து பார்த்தோம்னா ஓகே. சோ நான் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு பைஜாம்ல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ நான் இப்ப நோட்பேட் பிளஸ் வந்து உங்களுக்கு வியூ பண்றேன். ஷேர் பண்ணிட்டு இதுல பைஜாம் எடிட்டர் பத்தி எல்லாமே பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைஜாம் எடிட்டர். இன்ஸ்டலேஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி பைஜாம் எடிட்டர்னா என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்றோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் pygam editor. Okay. Say intelligent code compilation. ஸோ இன்டெலிஜென்ட் கோட் கம்பைலேஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக சொல்றோம்னா இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு கோட் எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்டா நம்ம ரைட் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். டைம் சேவிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் கன்சியூம் வந்துட்டு மற்ற எடிட்டர் கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பைத்தான் வச்சு நம்ம பண்ண போறதுனால. நெக்ஸ்ட் வந்துட்டு எரர் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்துட்டு எங்க இருக்கு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்டெலிஜென்ட் கோட் கம்பைலேஷன் சொல்ல வரும். நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரேட்டட் டீபக்கர். வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை வந்துட்டு வெரி ஈஸியா நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பவர்ஃபுல் ரீஃபேக்டர். பவர்ஃபுல் ரீஃபேக்டர் மீன்ஸ் நம்ம ஏதாவது வந்துட்டு நேமோ வேற ஏதாவது வேரியபிள்ஸ் நேமோ அந்த மாதிரி வந்து கோட்ல வந்துட்டு எடிட் பண்ணணும்னா நம்ம ஈஸியா இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் இது வந்து பவர்ஃபுல் ரீஃபேக்டர் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் இன்டகிரேஷன்ஸ். இதை வந்து வெர்ஷன் பேஸ் பண்ணி கூட நம்ம வந்துட்டு ஈஸியா நம்ம வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா வந்துட்டு கொலாபரேட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டூ டூ பர்சன் வந்து ப்ராஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்ல பண்ணிருக்காங்கன்னா அது ஈஸியா வந்துட்டு நம்ம வந்துட்டு கொலாபரேட் பண்ணி இதுல வந்துட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பைஜாம் எடிட்டர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கோட் அனாலிசிஸ். இதுல வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் கோட் அனாலிசிஸ் எல்லாமே ஈஸியா நம்ம வந்துட்டு பாத்துக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு பைஜாமோடைய ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட். இதுல வந்துட்டு ஈஸியா வந்துட்டு சிங்கிள் லைன்லயே நம்ம வந்து பைத்தான் வந்து சிங்கிள் லைன்ல கோட் எழுத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதுல வந்து அதனால கன்சியூமிங் வந்து நம்ம ஃபாஸ்டா வந்து டைம் கன்சியூமிங்லாம் வந்து ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப வந்து நான் நோட்பேட் பிளஸ் ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பைஜாம் டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்க்கலாம். சோ நான் வந்துட்டு குரோம் பேஜ் வந்து ஷேர் பண்றேன்.
உங்களுக்கு டைரக்டா லிங்க் எல்லாமே நாங்க ஷேர் பண்ணிருக்கோம். அந்த லிங்க்ல வந்துட்டு யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணாங்களே உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ற லிங்க் வந்துட்டு ஓபன் ஆகும். சோ நான் இப்ப யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே. சோ நம்ம யூஆர்எல் வந்துட்டு பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதுல பைஜாம் ப்ரொஃபஷனல் எடிட்டர் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து டவுன்லோட் ப்ரொஃபஷனலும் இருக்கும், கம்யூனிட்டி எடிட்டர் இருக்கும். கம்யூனிட்டி எடிட்டர் போனாதான் நமக்கு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ். ப்ரொஃபஷனல் எடிட்டர் போனீங்கன்னா நமக்கு அது வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டர் நமக்கு தேவைப்படல. ஸோ கம்யூனிட்டி எடிஷன் தான் நம்ம. ஸோ நம்ம வந்துட்டு இதுல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ப்ரொஃபஷனல் அண்ட் கம்யூனிட்டி. ஸோ நம்ம வந்து கம்யூனிட்டி எடிஷன் போலாம். இதுல வந்துட்டு டவுன்லோட் கம்யூனிட்டி எடிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன்ஸ்ல இது 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணலாம். இப்ப நம்ம டவுன்லோட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்துட்டு இப்ப இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கிறோம் எல்லாமே வந்துட்டு புரிஞ்சிருக்குங்களா உங்களுக்கு? கணேஷ் கொஞ்சம் chat எனேபிள் பண்ணுங்க, இது வரைக்கும் ஓகேவான்னு கேட்டுக்கலாம். சரி ஓகே. ஓகே உங்களுக்கு ஓகே. செலினியம் ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு சரி ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரீகேப். ஃபர்ஸ்ட் செலினியம் ஐடி வந்துட்டு கூகுள் குரோம் போயிட்டு செலினியம் ஐடி வந்துட்டு 3 டாட்ஸ் சொல்லிட்டு அங்க இருக்கும், அதுல ஓபன் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து பிளக்இன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பைத்தான். பைத்தான் வந்துட்டு அதே மாதிரிதான் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து யூஆர்எல் வந்து ஷேர் பண்ணிருக்கிறோம். அந்த யூஆர்எல் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருந்துட்டு வந்துட்டு டைரக்டா டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜாம். நோ திஸ் இஸ் ஏ மொபைல் பேஸ்ட் கிடையாது, வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் இது. சரி மோஸ்ட்லி வந்துட்டு குரோம் அண்ட் ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரா தான் வந்து பண்ண முடியுமே இது. இப்ப சரி ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னாலும் ஃபயர்பாக்ஸ் அண்ட் குரோம்ல தான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு இது வந்து எடிட்டர், இது எடிட்டர். ஓகே கணேஷ் chat வந்து டிசேபிள் பண்ணுங்க. ஓகே நம்மளுடைய டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல வந்துட்டு மூவ் பண்ண போறோம்.
ஓகே, நான் இப்போ குரோம் ஸ்டாப் பண்ணிட்டு என்னுடைய ஃபோல்டரை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே, சோ நம்ம டவுன்லோட் பண்ண பைஜாம் உடைய EXE ஃபைல் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். இதையும் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே, நீங்க டபுள் கிளிக் பண்ண உடனே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் ஆக்சஸ் கேட்கும். எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். நீங்க எஸ் கொடுத்துடணும். ஓகே, எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைஜாம் உடைய ஓகே, டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆக்சஸ் ஓகே எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜஸ் வரும். இந்த பேஜஸ்க்குள்ள வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இது ஒன்றும் வந்துட்டு ஃபோல்டர்ல போய் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு கேக்குது. நீங்க என்ன இந்த ப்ரௌசர் வந்துட்டு நீங்க ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்க என்ன ஃபோல்டரோ அந்த நேம் கொடுத்துட்டீங்கன்னா அதுல போயிட்டு சேவ் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நான் இதிலேயே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது பண்ணறதுக்கு முன்னாடி அங்க உங்களுடைய சிஸ்டத்திலேயே வந்துட்டு என்ன எத்தனை ஜிபியோ அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அதையும் நீங்க பிஃபோரா வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். எந்த ஆப்ஷன் பண்ண வேண்டாம். நம்ம டைரக்டாவே நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுலயும் ஜஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜஸ் வரும். இந்த பேஜ்ல வந்துட்டு இன்ஸ்டால் நவ் கொடுக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அன்டில் லோட் ஆகுற வரைக்கும். ஓகே, ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பைஜாம் இன்ஸ்டாலேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம் சொல்லிட்டு
செக் பண்ண இன்னைக்கு வந்து ஒன்ஸ் அகைன் ரீகேப் பண்ணிக்கலாம். So what are all installed? Installed as of now. First, Selenium IDE. Plugin. Add extension. Next, in Selenium plugin, add actions for Chrome browser. Chrome and Firefox also. Same process, no? Firefox Lemi. Next, Python. It's a programming language. Next, PyCharm. Community editor. It helps to write and execute and view the Python program easily. Okay. So நம்ம இந்த மூணு தான் இப்ப வரைக்கும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு கோடிங் நாலேஜும் வந்துட்டு தேவை. ஸோ நீட் பேசிக் கோடிங் நாலேஜ். ஓகே. வெரிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம கண்ட்ரோல் மேல போய் செக் இல்லையான்னு சொல்லி. ஸோ நான் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்க வந்து கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்க மிஷின்ல கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேனலுக்குள்ள போனீங்கன்னா அதுல ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள ஓபன் பண்ணீங்கன்னா இதுல போயிட்டு வெரிஃபை பண்ணீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் ஆனது வந்து என்ன என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோமோ அது வந்து வியூ ஆகும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க தெரியுதுங்களா? பைஜாம் கம்யூனிட்டி எடிட்டர் நம்ம பண்ண எடிட்டர் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கு. பைத்தான் ஆல்சோ இன்ஸ்டால் ஆயிருக்கு. பைத்தான் இன்ஸ்டாலேஷன்ஸ் கூடவே வந்து பைத்தான் லான்ச்சரும் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே.
ஸோ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எப்படி வந்துட்டு பைத்தான் கம்யூனிட்டி எடிட்டரை வந்து ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வியூ பண்ணு. ஸோ நீங்க உங்களுடைய மிஷின்ல சர்ச் மெனுக்குள்ள போனீங்கன்னா பைஜாம் கம்யூனிட்டி எடிட்டர் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாவே வந்துட்டு எடிட்டர் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு எப்படின்னு காட்டிடுறேன். போயிட்டு நம்ம வந்துட்டு எடிட்டரை வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு இது எதுக்காக பண்ணிருக்கிறேன்னா, நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் ஆன exe ஃபைல ஒன்ஸ் அகைன் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் இன்ஸ்டாலேஷன்ஸ் கேட்கும். சோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது. நீங்க வந்துட்டு நோன் கொடுத்துடணும். ஓகே, இது ஒன் ஆஃப் த வே. இது வந்து நம்ம பண்ணக்கூடாது. சோ நீங்க இது வந்து ஓபன் பண்ணணும்னா நீங்க சர்ச் ஆப்ஷன் போயிட்டு அதுல வந்துட்டு பைஜாம் எடிட்டர் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டைப் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி அதுல போயிட்டு ஓபன் கேட்கும். அது ஓபன் கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்த எடிட்டர் வந்து ஓபன் ஆகும். டூ மினிட்ஸ் ஓபன் ஆயிட்டு இருக்கு. பண்ணி காட்டுறேன். ஆயிடுச்சு.
ஓகே, அது ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. நான் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்ப பிரேக் போயிட்டு வந்துட்டு நம்ம ஃபர்தர் செஷன் கண்டினியூ. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் யோசிச்சு இருந்திருப்பீங்க. இன்ஸ்டாலேஷன்ஸ் என்ன ஏதோ வராங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்ப கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கிரிப்டிங்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். ஆட்டோமேஷன் வந்துட்டு. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பைஜாம் எடிட்டர் வந்துட்டு இனிஷியலா ஓபன் பண்றப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணலாம் லோட் ஆகிற வரைக்கும். வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு பைஜாம் எடிட்டரை எப்படி ஓபன் பண்ண உடனே இந்த பேஜ் தான் இருக்கும். ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம இருக்கட்டும். நம்ம வந்துட்டு ஒரு செலினியம் ஐடியில எப்படி ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்துதான் நம்ம வந்து பைஜாம் எடிட்டர்ல போட போறோம். சோ அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அகைன் இந்த பைஜாம் எடிட்டருக்கு வரலாம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வந்துட்டு செலினியம் ஐடி போயிட்டு எப்படி ஸ்கிரிப்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ இப்ப வந்துட்டு செலினியம் ஐடி ஓபன் எப்படி இனிஷியலா எப்படி ஓபன் பண்ற பேஜ்ல நம்ம ஓகே. இப்ப இதுல போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் சிம்பல் அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுல கிளிக் பண்ணீங்கன்னா செலினியம் ஐடி வந்துட்டு ஓபன் ஆகும். அதை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா செலினியம் ஐடி எடிட்டர் வந்துட்டு ஓபன் ஆயிடும். ஓகே, ஓபன் ஆயிருக்கு. சோ இதுல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு வந்து இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு. ரெக்கார்ட் ஏ நியூ டெஸ்ட் இன் ஏ நியூ ப்ராஜெக்ட். ஒரு இனிஷியலா ஒரு ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நான் புதுசா வந்து ஸ்கிரிப்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த ரெக்கார்ட் ஏ நியூ டெஸ்ட் இன் ஏ நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ்குள்ள போகணும். நெக்ஸ்ட் ஓபன் அன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் மீன்ஸ் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ணணும்னா இந்த மெனுக்குள்ள போகணும். நெக்ஸ்ட் கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட்னா இந்த மெனுக்குள்ள போகணும். க்ளோஸ் செலினியம் ஐடியை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா இந்த மேபி உங்களுக்கு இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரி, ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப எதுல போக போறோம்னா ரெக்கார்ட் ஏ நியூ டெஸ்ட் இன் ஏ நியூ ப்ராஜெக்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ள கிளிக் பண்ணிட்டு எப்படி ஸ்கிரிப்டை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So click on record a new test in a new project option. Okay. So அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ பாப்அப் ஓபன் ஆயிருக்கும். ஸோ இது எதுக்காக ஓபன் ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும் இல்ல. ஸோ நேம் கொடுத்தாதான் நம்ம ஒரு ஐடென்டிபிகேஷன்ஸ்க்காக நேம் கொடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஐடென்டிபிகேஷன் தெரிய வரும் என்ன ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு அனலைஸ்க்காக தான் நம்ம வந்து நேம் கொடுக்குறோம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ நான் முதல்வன் சாம்பிள் கிளாஸ். சாம்பிள் ஸ்கிரிப்ட். இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம என்ன நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோமோ நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ற ஆப்ஷன் தான் எல்லாமே. ஓகேங்களா? இதுக்கு இந்த ஃபார்மேட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் நேம் நம்ம நேம் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும்.
ஓகே, இதுல வந்துட்டு யூஆர்எல் கேட்கும். இதுக்கு முன்னாடி இருந்த செலினியம் எல்லாம் டைரக்டாவே நம்ம வந்து செலினியம் ஐடியில டைரக்டாவே ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். பட் இது வந்துட்டு இந்த வெர்ஷன் செலினியம் ஐடியில வந்துட்டு நம்ம ஒரு என்ன அப்ளிகேஷன் நம்ம பண்ண போறோமோ அந்த அப்ளிகேஷன் யூஆர்எல் ஃப்ரீ ரிக்வஸ்ட்டா நம்ம இனிஷியலா கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம வந்துட்டு இப்ப என்ன அப்ளிகேஷனுக்காக நம்ம ஸ்கிரிப்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ரீ ரிக்வஸ்டா நீங்க தெரிஞ்சிருக்கணும், அதை எடுத்து வச்சிருந்திருக்கணும். சோ அந்த யூஆர்எல் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க வந்துட்டு இப்ப இந்த யூஆர்எல்க்கு வந்து நான் ஸ்கிரிப்ட் ரெக்கார்ட் பண்ண போறேன். சோ அந்த யூஆர்எல் வந்து நான் உங்களுக்கு பேஸ்ட் இங்க வந்துட்டு பாஸ் பண்றேன். சோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஸ்கிரிப்ட் அந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்கணும். ஓகே, நம்ம யூஆர்எல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஆர்எல் கொடுத்திருக்கோமோ அந்த பேஜ் வந்துட்டு ஓபன் ஆகும். இது ஃபுல்லி எல்லாமே வந்து செலினியம் ஐடியோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குமே. இங்க பாருங்க, நமக்கு வந்து ரெட் கலர்ல வந்து செலினியம் ஐடி இஸ் ரெக்கார்டிங் சொல்லிட்டு இங்க வியூ ஆகுது பாருங்க. சோ இந்த அப்ளிகேஷன்ல நம்ம என்ன வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றோமோ அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட்லயே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம வந்துட்டு இதுல நம்ம என்ன சினாரியோ பண்ண போறோம்னா ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ் பண்ண போறோம், பாஸ்வேர்ட் பாஸ் பண்ண போறோம். லாகின் பட்டன் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் லாகின் பட்டன் எனேபிள் ஆகும். அந்த பட்டன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு பேஜ் வந்து ஹோம் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் கிளிக் லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில வந்துடும். இதுதான் நம்மளுடைய சினாரியோ. இந்த பேசிக் சினாரியோ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு செலினியம் ஐடியில ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு எப்படி பைஜாம் எடிட்டர்ல போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இங்க நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ஏன் நம்ம செலினியம் ஐடியிலேயே வெரிஃபை ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் எல்லாமே வந்துருமே, நம்ம எதுக்கு பைஜாம் எடிட்டர் போகணும்னு சொல்லிட்டு. பட் நமக்கு ஆட்டோமேஷன் எதுக்காக மெயினா நம்ம போறோம், ஒரு மெயினா வந்துட்டு டைம் கன்சியூம் ஆக தான் போறோமே. ஸோ ரிப்பீட்டடா ஒரு ப்ராசஸை பண்ணணும். பட் செலினியம் ஐடியில வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுல இருக்கிற கோடிங் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு எடிட்டர்ல வச்சு பண்றப்பதான் நமக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா கிடைக்குமே. ஸோ அதுக்காக தான் நம்ம பைஜாம் எடிட்டரை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துட்டு பைஜாம் எடிட்டர்ல தான் நம்ம என்ன என்ன ரிப்பீட்டடா பண்ணணும், ரெக்ரெஷன் டெஸ்டிங்லாம் பண்ணணும்னா நமக்கு ஒரு எடிட்டர் இருந்தாதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணி அதில் எக்ஸிக்யூட் பண்ணி அதில் ரிசல்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்ப வியூ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தரா வர கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அது எல்லாமே வந்துட்டு நம்ம பைஜாம் எடிட்டர்ல தான் நம்ம வந்துட்டு பண்ணி பார்க்க முடியுமே. ஸோ அதை வந்து அங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்துட்டு இந்த பேஜ்ல வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் வந்து நான் ரெக்கார்ட் பண்றேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு யூசர் ஐடி கொடுக்குறேன். நீங்க இத மாதிரி என்ன அப்ளிகேஷன் வேணா நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணலாம். வெப் அப்ளிகேஷன் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி நம்ம செக் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ பாஸ்வேர்ட் யூசர் நேம் என்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பட்டன் எனேபிள் ஆயிருக்குங்களா? ஸோ நான் இப்போ வந்து கிளிக் ஆன் லாகின் கொடுக்குறேன். இங்க பாருங்க, லாகின் ஹோம் பேஜ் வந்து லாகின் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு ஹோம் பேஜ் நமக்கு வந்து ஓபன் ஆகும். ஓகே, இதுல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இப்ப இப்ப வந்துட்டு ஒரு சிம்பிள் சினாரியோ மட்டும் பார்க்கலாம். இல்ல இவங்க எப்பவுமே வந்துட்டு லாகின் பேஜ் சினாரியோ மட்டும் தான் வந்துட்டு சொல்றீங்க அந்த மாதிரி எதுவும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு
இது வந்து பேசிக் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோ வந்து ஃபர்தரா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு ஜஸ்ட் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ற சினாரியோ மட்டும் உங்களுக்கு நாங்க இப்போதைக்கு சொல்றோம். ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து டீடைலா வந்துட்டு லென்த்தி சினாரியோலாம் எப்படி வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஹோம் பேஜ் வந்திருக்கு. இப்போ வந்து லாக் அவுட் கொடுத்துறேன். சோ எப்பயுமே வந்துட்டு ஒரு சினாரியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் செலினியம் ஐடியை போயிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும்னா செலினியம் ஐடிக்குள்ள போயிட்டு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்கல்ல, இப்ப இந்த பேஜ் வந்திருக்கு பாருங்க செலினியம் ஐடியில. இதுல வந்து ரெட் கலர்ல அங்க ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. சோ இத வந்து கிளிக் ஆன் ஸ்டாப் ரெக்கார்டிங் சொல்லிட்டு சொல்லி ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். இது இது ஒண்ணும் இல்ல. இப்ப வந்துட்டு நம்ம அட் ஏ டைம்ல வந்து 2-3 ஃபீச்சர்ஸ் பண்ண போறோம். செலினியம் ஐடியிலேயே பண்ணணும்னா வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த டெஸ்ட் நேம் கொடுத்துட்டு அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். பட் நமக்கு வந்து இப்ப வேண்டாம். சோ நான் கிளிக் ஆன் லேட்டர் கொடுக்குறேன். சோ இப்ப நம்ம பண்ணியிருந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துட்டு இது செலினியம் ஐடியில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம எதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் நம்ம சினாரியோ முடிச்ச உடனே எதுக்கு ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம ஃபர்தரா வேற என்ன ஆக்ஷன் நடந்தாலும் எல்லாமே வந்துட்டு அந்த செலினியம் ஐடி வந்து ரெக்கார்ட் பண்ணும். சோ அதை அவாய்ட் பண்ணதுக்காக தான் நம்ம A to Z நம்ம இதுதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட போயிட்டு ஜஸ்ட் லாகின் பண்றோம், ஹோம் பேஜ் வெரிஃபை பண்றோம், லாக் அவுட் பண்றோம். இதுதான் நம்மளுடைய சினாரியோ. சோ அந்த சினாரியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஃபர்தரா வேற எதனா பண்ணோம்னா அதுல வந்து ஆட் ஆகும். அதனால ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இங்க பாருங்க நம்ம வந்து பண்ணிருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே இது எல்லாமே இங்க ஓபன் ஆயிருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு செலினைஸ் லாங்குவேஜஸ்ல தான் இருக்குங்களே. ஸோ நமக்கு எப்படி ஒரு லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நமக்கு புரியும். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமிங்க்கு இந்த செலினியம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கு. அந்த லாங்குவேஜ் தான் செலினைஸ் சொல்லிட்டு. அந்த லாங்குவேஜ்ல கமாண்ட் இருந்தா மட்டும் தான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இது வந்து இந்த மாதிரி வியூ ஆகுது. ஸோ இதுலயே வந்துட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். இதுலயும் நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இங்க பாருங்க, கிளிக் இருக்கு, டைப் இருக்கு, அப்புறம் மவுஸ் ஓவர் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் வந்து லொகேட்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கு. ஸோ செலினியத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு வந்து நோட் பண்ணி ஷேர் பண்றேன் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கன்னா சென்ட் கீஸ், கிளியர், கிளிக் மெத்தட்ஸ். ஸோ இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இதுல வந்துட்டு நான் நோட் பேட் போயிட்டு வரேன். ஓகே, ஸோ பிஃபோரா நம்ம ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செலினியம்ல இருக்கு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பேசிக் கமெண்ட்ஸ் இன் செலினியம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளிக் மெத்தட். இந்த கிளிக் மெத்தட் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு பட்டன், இந்த மாதிரி பட்டன் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ அது வந்து கிளிக் பண்ற ஆக்ஷன் தானே அது நம்ம பண்றோம். ஸோ அதுக்காக தான் வந்து அதுக்கு அந்த மெத்தட் நேமே வந்து கிளிக்னு வந்திருக்கு.
நெக்ஸ்ட் வந்துட்டு கிளியர் மெத்தட். இந்த கிளியர் மெத்தட் இந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, இப்ப வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம பாஸ் பண்றோம் ஓகேங்களா. ஒரு டேபிள் ஒரு பாக்ஸ்க்குள்ள நம்ம வந்து யூசர் நேம் இப்ப கூட நம்ம பார்த்திருப்போம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொல்லி நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம். பட் இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி வேற ஏதாவது ஒரு யூசர் நேம் எல்லாமே வந்துட்டு பாஸ் ஆயிருக்கும். சோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு எக்ஸிஸ்டிங் இருக்கிறத வந்து கிளியர் பண்ணிட்டு புதுசா நான் பாஸ் பண்ற வந்து வேல்யூஸ் வந்துட்டு என்டர் பண்ணுங்க. அந்த பர்பஸ்க்காக தான் கிளியர் மெத்தட் யூஸ். எக்ஸாம்பிள் ரேசர் அழிக்கிறோம் அவ்வளவுதான் இந்த மெத்தடோடைய மீனிங். நெக்ஸ்ட் வந்துட்டு சென்கீஸ். சென்கீஸ்னா என்னன்னா, இந்த மெத்தட் என்ன பர்பஸ்க்காகனா, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ள பாஸ் பண்றோம்ல, என்ன பண்றோம் நம்ம சென்ட் பண்றோம். சோ அந்த சென்ட் பண்றோம் அதுக்காக தான் அந்த மெத்தட் வந்து சென்ட் கீஸ் சொல்லிட்டு அந்த மெத்தட் நேம் வச்சிருக்கோம். எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இன்புட் டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ண போறோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த சென்ட் கீஸ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ண போறோமோ அந்த இடத்துல வந்து கிளிக் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆல்ரெடி ஏதாவது ஒன்று எரேசர் பண்ண போறோம்னா அதுக்கு வந்து கிளியர் மெத்தட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்மிட் இருக்கு. சப்மிட் மெத்தட் இது என்ன பர்பஸ்க்காகனா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போனா ஏதாவது ஒரு ஃபார்மோ ஒரு அப்ளிகேஷனையோ வந்துட்டு நம்ம ஒரு சப்மிட் பண்ணணும் அந்த பர்பஸ்க்காக வந்து இந்த சப்மிட் மெத்தட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கெட் யூஆர்எல். கெட் மெத்தட் இருக்கு. இந்த கெட் மெத்தட் என்னன்னா, ஒரு அப்ளிகேஷனோட யூஆர்எல் பேஜ் நம்ம கெட் பண்ண போறோம்னா இந்த கெட் மெத்தட்குள்ள வந்துட்டு என்ன யூஆர்எல் கெட் கொடுத்துட்டு நம்ம கமாண்ட் எழுதணும்னா அதோடைய அப்ளிகேஷனோட யூஆர்எல் வந்து கெட் பண்ணனா கெட் யூஆர்எல் சொல்லிட்டு இன்னொரு மெத்தடும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் டாட் ஸ்லிப் சொல்லிட்டு இந்த டைம் டாட் ஸ்லிப் எதுக்காகனா மெயினா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் பண்றோம். ரன் பண்றப்ப வந்துட்டு பேஜ்ல வந்து நிறைய வந்துட்டு லோட் ஆகணும்ல. அப்ளிகேஷன் வந்து லோட் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபுல் ஸ்கிரீனே வரும். நிறைய அன்வான்ட் குக்கீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய லோட் ஆயிட்டு அது ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக எனக்கு அந்த பர்டிகுலர் டைம் வந்து வெயிட் பண்ணி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்காக தான் இந்த டைம் டாட் ஸ்லிப் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். இதுக்குள்ள வந்துட்டு இது மோஸ்ட்லி மில்லி செகண்ட்ஸ்ல தான் நம்ம கொடுப்போமே. இது எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு குவிட் மெத்தட் இருக்கு, க்ளோஸ் மெத்தட் இருக்கு. குவிட் வந்து க்ளோஸ். இதுலயுமே வந்து எது குவிட் பண்ணி க்ளோஸ் ரெண்டுமே ஒரே மீனிங் தானே நீங்க யோசிக்கலாம். பட் வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு செலனியத்துல வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்றோமே. குவிட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றேன்னா ஒரு கரண்டா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அதையும் வந்து ரியல் டைம்ல எப்படி எதுக்காக வந்து இந்த டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போ ஓவரலா சொல்றேன் ஓகேங்களா. குவிக் மெத்தட் வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்றேன்னா க்ளோஸ் த கரண்ட் ப்ரௌசர் விண்டோ. ஒரு கரண்டா ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ப்ரௌசர்ல ஒரு மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. எனக்கு கரண்டா வந்துட்டு ஒரு விண்டோ மட்டும் எனக்கு க்ளோஸ் ஆகணும்னா வந்துட்டு குவிக் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். க்ளோஸ் மெத்தட் வந்து இல்லை எனக்கு ஃபுல் ப்ரௌசருமே வந்து க்ளோஸ் ஆகணும். என்டையர் ப்ரௌசருமே வந்து எனக்கு குரோம் ப்ரௌசருமே க்ளோஸ் ஆகணும்னா க்ளோஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. These are all the basic commands used in Seleniums. These are all this is a very important. உங்களுக்கு பேசிக்கா வந்து ஒரு கோடிங் லாங்குவேஜ் ஆட்டோமேஷன் பண்ண போறீங்கன்னா இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தாதான் நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கிளியர் சென்டிஸ் இது மட்டும் இல்ல நிறையவே இருக்கு. பட் பேசிக்ஸா உங்களுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப நம்ம செலினியம் ஸ்கிரிப்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதை வந்துட்டு ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டு. செலினியம்
அது ஓகே. ஸோ இது வந்து செலினியம் ஐடியில நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்து ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் இப்போ. ஓகே. ஸோ இதுல தான் வந்து இந்த கிளியர் மெத்தட் ஐடி எல்லாமே. அதே மாதிரி வந்து இன்னொரு டாபிக் வந்து லொகேட்டர்ஸ். ஸோ லொகேட்டர்ஸ் வந்துட்டு லொகேட்டர்ஸ் டாபிக்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இப்போ ஐடி சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குங்கல்ல, இது எல்லாமே வந்துட்டு செலினியம் லொகேட்டர்ஸ். இதுல வந்து 8 டைப்ஸ் இருக்கு. நான் இது வந்து ஃபர்தரா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பண்றேன். திஸ் ஃபார் ரீப்ளே. நம்ம என்ன பண்ணிருக்கிறோமோ அதை வந்துட்டு ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப உங்களுக்கு லோட் ஆகுது. 2 minutes. ஓகே. இப்ப பாருங்க நம்மளுடைய செலினியம் ஐடி ஸ்கிரிப்ட் வந்துட்டு லோட் ஆயிட்டு ஓகே. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே வந்துட்டு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கிரீன் கலர்ல வியூ ஆயிருக்கு பாருங்க. எல்லாமே வந்து ஓகே ஆயிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆனது எல்லாமே வியூ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. ஒரு கமாண்ட் எல்லாமே வந்துட்டு ஓகே கிரீன் கலர்ல வந்திருக்கு. சோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த பேஜ்லயே வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட்ல ஏதாவது எரர் ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு ஃபர்தரா எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப இதுல வந்துட்டு எப்படி மெயினா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கிரிப்ட வந்துட்டு இந்த செலினியம் ஐடியில இருந்து நம்ம பைஜானுக்கு எப்படி நம்ம கொண்டு போக போறோம்னு சொல்லிட்டு இங்கதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல இந்த டெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைட்ல கார்னர்ல. ஓகேங்களா? இதுல வந்து டெஸ்ட் ஓகே டெஸ்ட் சூட்ஸ் எக்ஸிக்யூட்டிங் சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்துட்டு டெஸ்டர்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிருக்கிறோமோ அது எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகுறதுக்காக இது யூஸ் பண்றோம். டெஸ்ட் சூட்ஸ் இருக்காங்கன்னா மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுக்காக இந்த டெஸ்ட் சூட்ஸ் வருது. எக்ஸிக்யூட்டிங் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுல அந்த பர்பஸ்க்காக இந்த மெனு யூஸ். ஓகேங்களா? இதுல எக்ஸிக்யூட்டிங் போயிட்டு எக்ஸிக்யூட்டிங் ஓகே டெஸ்ட் சூட்ஸ் குள்ள போயிட்டு இதுல டிஃபால்ட் சூட் சொல்லிட்டு இது வந்து டிஃபால்ட்டா அதுவே ஒரு நேம் வந்து கிரியேட் ஆகிட்டு டிஃபால்ட் சூட் சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுல இந்த 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 3 டாட்ஸ் குள்ள போனீங்கன்னா இதுல ஆட் டெஸ்ட் பண்ணணுமா இல்ல டெஸ்ட் நேம் வந்து ரீநேம் பண்ணணுமா அந்த பர்பஸ்க்காக ரீநேம் இருக்கு. இல்ல என்னுடைய நான் பண்ண ஸ்கிரிப்டே வந்து ஸ்டாப் பண்ணணும்னா இந்த டெலிட் ஆப்ஷன். செட்டிங்ஸ்ல ஏதாவது மாடிஃபை கொண்டு வரணும்னா செட் எக்ஸ்போர்ட் வந்துட்டு இதுதான் எக்ஸ்போர்ட் தான் வந்துட்டு நம்மளுடைய லாங்குவேஜ். இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். செலினியம் ஐடி இஸ் மல்டி ப்ரௌசர் ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம செலினியம் ஐடியில பண்ணதை வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வந்து நம்ம
கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க, இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்துட்டு இந்த செலினியம் ஐடி வந்து என்னென்ன லாங்குவேஜஸ்க்குலாம் சப்போர்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அங்க லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் நேம் வந்து வியூ ஆகும். ஓகேங்களா? நீங்க பாருங்க, இதுல வந்துட்டு ஷார்ப் வேணாலும் ஷார்ப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஜாவாக்கு வேணா பண்ணிக்கலாம், பைத்தான்னா பைத்தான் டெஸ்ட், ரூபி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு வந்து இந்த செலினைஸ் கோட வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பைத்தான் டெஸ்ட்டுக்கு தான் நம்ம பண்ண போறோம். பைத்தான் லாங்குவேஜ் நமக்கு தேவை. ஸோ நம்ம பைத்தான் டெஸ்ட்டை வந்து அங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கோடை வந்துட்டு நீங்க எதுல சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும், ஃபோல்டர். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல போய் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்மளுடைய என்ன ஃபோல்டர்ல போயிட்டு நம்ம வந்துட்டு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருப்பம் தான். அதுல போயிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னுடைய மிஷின்ல நான் வந்துட்டு டெஸ்க்டாப்குள்ள போயிட்டு டெஸ்க்டாப்ல நீ ஃபோல்டர் என்ன ஃபோல்டர் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ள போய் நீங்க சேவ் பண்ணிக்கிங்க. டெஸ்க்டாப்ல ஒரு நியூவா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறம் 1 செகண்ட் உங்களுக்கு வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறேன், உங்களுக்கு லோட் ஆகும். இதுல போயிட்டு நியூவா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு நேம் கொடுத்துட்றேன். ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு அதுல வந்துட்டு ஸோ நான் ஒரு நேம் கொடுத்து அந்த எக்ஸ்போர்ட் ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் நேம் சேவ் பண்ணிட்டேன். என்ன டெஸ்ட் ஸ்கிரிப்ட். ஓகே, ஓகே, உங்களுக்கு பேஜ் லோட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வியூ ஆகுதுங்களா? நீங்க பாருங்க, என்எம் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்போர்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து அடுத்த செகண்டே வந்து எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க உங்களுடைய பர்டிகுலர் எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணுமோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு அந்த அதுல சேவ் பண்ண ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கனாலே இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து இங்க பாருங்க, அந்த பைத்தான் சிம்பிள் இதுதான் சிம்பிள் அதோட நம்ம பைத்தான் லாங்குவேஜ்ல கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் வித் ப்ளூ கலர் பைத்தான் சிம்பிள் வியூ ஆகுது பாருங்க, இதுதான் வந்து பைத்தான் கிளாஸ். ஓகேங்களா? இது வந்து சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இப்ப வந்து பைஜாம் எடிட்டர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி அதுல போய் இந்த ஸ்கிரிப்டை எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணணும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிட்டு பைஜாம் எடிட்டர் வந்து ஓபன் பண்ணிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஓபன் ஆகும். 1 மினிட். ஓகே, இப்போ பைஜாம் எடிட்டர் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே ஓபன் கேட்கும். நீங்க ஓபன் கொடுத்ததுக்கு அப்புறம் பேக்கேஜ் நேம் கொடுக்கணும், எந்த நேம்ல வந்து நம்ம அந்த பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இருக்கு இந்த நேம்லயே கூட நீங்க வச்சுக்கலாம், இல்ல நான் வேற நேம் எதனா கொடுக்க போறனாலும் கொடுத்துக்கலாம். நீங்க என்எம் பைத்தான் ப்ராஜெக்ட் சரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே நீங்க கொடுக்க வேணாம். கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் வந்து புதுசா ஒரு கிளாஸ் ஓப்பன் ஆகும், விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும், லோட் ஆயிட்டு வருது. ஓகே, நீங்க பாருங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கிரிப்ட் வந்து காப்பி பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிற நேம் இங்க வியூ ஆகுதுங்களா, என்எம் அண்டர்ஸ்கோர் பைத்தான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நான் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கிறேன். அந்த நேம் வந்து வியூ ஆகும்.
ஓகேங்களா? இதுல வந்துட்டு நான் எப்படி வந்து என்னுடைய கோட வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பைத்தன் கிளாஸ் வந்து இதுல கிரியேட் பண்ணணும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த பேக்கேஜ் நேம் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் நியூ ஃபோல்டர் போகும். ஸோ நியூ போயிட்டு இதுல பைத்தான் ஃபைல் போகணும். பைத்தான் ஃபைல்குள்ள போனீங்கன்னா இது பைத்தான் கிளாஸ் நேம் கேட்கும். நம்ம ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் என்ன கிளாஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இங்க என்ன கொடுக்கணும்னா சாம்பிள் ஸ்கிரிப்ட். ஓகே, இப்ப நம்ம நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கிறோமோ அந்த பைத்தான் கிளாஸ் நேம்ல வந்துட்டு இதுல வந்துட்டு ஓபன் ஆகும். இப்ப நீங்க ஜாவாலாம் ஓபன் பண்ணீங்கன்னா டாட் ஜாவா டாட் கிளாஸ் சொல்லிட்டு ஓபன் ஆகும். அதே மாதிரி இப்ப பைத்தான் கிளாஸ் ஓபன் பண்றப்ப டாட் பிஒய் சொல்லிட்டு தான் அந்த எக்ஸ்டென்ஷன்ல தான் நமக்கு வந்து கிளாஸ் நேம் ஓபன் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த கிளாஸ்ல வந்து இது எம்டியா தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஃபோல்டர்ல போயிட்டு ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் நோட்பேட் பிளஸ் இருந்ததுன்னா அதுல ஓபன் பண்ணலாம், இல்ல நோட்பேட் இருந்ததுன்னா ஓபன் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையும் அதுல ஓபன் பண்ணி ஜஸ்ட் அதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேணா உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வந்துட்டு அந்த கோட் எப்படி ஓபன் ஆகும்னு உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன், ஷேர் பண்றேன். ஓகே, 2 seconds. சோ இங்க பாருங்க நம்மளுடைய என்எம் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் தான் நான் நேம் கொடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். சோ இந்த மாதிரி தான் அந்த கோடிங் எல்லாமே அங்க இருந்த செலினியம் லாங்குவேஜஸ் இந்த கோட் எல்லாமே இந்த இந்த மாதிரி ஃபார்மேட்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவும் செலினியஸ் லாங்குவேஜ் தான், பட் இந்த நமக்கு ரீடபிள் ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணிருக்கிறேன். இப்ப ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிட்டு என்னுடைய கம்யூனிட்டி எடிட்டர் பைஜாம் காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, சோ இப்ப வந்துட்டு கம்யூனிட்டி பைஜாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிருக்கிறோம்ல, அந்த கிளாஸ்க்குள்ள கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்றோம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு வியூ ஆகும். இதுதான் வந்துட்டு எப்படி வந்து ஒரு செலினியம் ஐடியில இருந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பைஜாமுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் இப்போ ஓகே. இப்போ அகைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் நம்ம ரீகால் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு செலினியம் வித் பைத்தான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் பண்ணணும்னா நம்ம ப்ரீ ரிக்வஸ்டா என்னென்னலாம் பண்ணணும், செலினியம் ஐடி இன்ஸ்டால் பண்ணணும், ஏதாவது பிளகின் அது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் லாங்குவேஜ். ஸோ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் நம்ம ஸ்கிரிப்டே பண்ண போறோம். ஸோ அதனால பைத்தான் லாங்குவேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாமே பண்ணணும்னா ஒரு எடிட்டர் தேவைப்படும். அதுதான் வந்து பைஜாம் எடிட்டர். ஓகேங்களா? இது மூணும் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் செலினியம் வித் பைத்தான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டுக்காக. இப்ப ஸ்கிரிப்ட் எல்லாமே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அதுக்குள்ள என்னென்னலாம் தெரியணும்னு சொல்லிட்டு என்னென்ன நடக்குது அந்த ஆக்ஷன் எல்லாம் தெரியணும்ல.
ஸோ அதனால பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் ஆஃப் செலினியம் மெத்தட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அதனுடைய நாலேஜ் நம்ம பார்த்துருக்குறோம். கிளிக் மெத்தட், கிளியர் மெத்தட், சென்ட் கீஸ், குவிட் மெத்தட், க்ளோஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அகைன் மெயினா வந்துட்டு எப்படி வந்து செலினியம் ஐடியில இருந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பைத்தான் எடிட்டருக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறோம்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியுமே. ஸோ அதுலயே வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆயிட்டு இருந்தோம்னா இது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிருக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்ட் ஷேர் பண்றோம். அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க வந்து அடுத்த கிளாஸ்க்கு வரப்ப இது எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி பைஜாம் எடிட்டர் அட்லீஸ்ட் ஒன் ஸ்கிரிப்டாச்சும் நீங்க பண்ணிட்டு அதுல எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தர் செஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இது எப்படி வந்துட்டு ஃபர்தரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வந்து ஃபர்தர் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். தேங்க்யூ. ஓகே. என் 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 பண்ணிக்கலாம்.